ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் பார்ட் 2. டீக்கனோட பைக் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கான பார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஒரு கராஜில் தான் இருக்குது. அந்த கராஜை நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பூசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்னா இங்கே இருக்கிற ஜாம்பிஸ் வந்து கொஞ்சம் அவன் பக்கம் திருப்பிட்டு போகிறதுக்காக. பட் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே நடந்து போய் கராஜ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்குள்ளேருந்து நம்ம பார்ட்ஸை வேறு எடுக்கணும். ஏன்னா நம்ம பைக்கை சரி பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் இருக்கிறாங்க. அதாவது ஃப்ரீக்கர்ஸ். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க இங்கே. ஸோ இவங்களுக்கு தெரியாமல் நம்ம கராஜை கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட கன்று பார்த்தீங்கன்னா பூசரோட ஷார்ட் கன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை தான் எடுத்துகிட்டு போயாகணும். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல நமக்கு தேவையான சில பொருள்லாம் இருக்குது, எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறாங்க சின்னதுங்களாம். நம்மளை இன்னும் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்துடிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே, இந்த இடத்துல ஏதோ இருக்குது. என்னது? கட்டை. R2 யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ஓகே ஓகே காய்ஸ், தெரியுது. ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன், அந்த நெஸ்ட் இருக்குது. இங்கே பாருங்கதா. ஸோ இதை நம்ம எரிக்கணும்னு நினைக்கிறேன். எரிக்கணுமா வேணாமா? ஓகே, நம்மளோட வேலை என்னென்னா இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம கராஜை கண்டுபிடிக்கணும். கராஜ்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொருள் எடுக்கணும். ஓமே காட் காய்ஸ், அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஜாம்பி உட்காந்துட்ருக்கு. ஓகே, தெரியாமல் போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டீல்த் அட்டாக் பண்ணலாம் போல். அதாவது அதுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு இருந்து போய் பின்னாடி பக்கமாக. ஓகே, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கிட்ட கூட வர வைக்கலாம். ஓகே, அது இப்போ அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து டைரெக்டாக ஸ்டீல்த் அட்டாக் பண்ணிடலாம். வேறு யாராக இருக்காங்களா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். யாரும் இல்லை. ஓகே, போகலாம். ஓகே, அவ்வளோதான். சூப்பர். ஸோ அதான். ஓகே, ஒரே ஒரு சாம்பி தான் கொண்டுருக்குறோம். என்ன எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நமக்கு இந்த பக்கம் தான் போகிற மாதிரி காமிக்குது. இந்த இடத்துல ஏதாவது இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட பொருள் எதுவும் அதிகமாகலாம் இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து கெரோசின். அச்சோ, இந்த இடத்துல வேறு சின்னதுங்க நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் ஒளிஞ்சிக்கலாம். கெரோசின் வச்சு நம்ம அந்த மாலட்டோ வந்து கிராஃப்ட் பண்ணலாம். அதோ பாருங்கள். ஓகே, கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாலட்டோ வந்து நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஒரே ஒரு நெஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியும். இதுக்கு வந்து இன்னும் பியர் பாட்டில் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் கெரோசின் இன்னொன்று வேணும். அந்த ரேக் எடுத்தோம்ல துணி, அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த பாட்டிலுக்கு யூஸ். அதை பற்ற வைக்கிறதுக்கு மேலே அந்த திரி மாதிரி. ஓகே, அப்படின்னா நம்ம இந்த மாலட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா மாலட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் பாட்டிலும் ஒரு ரேகும் ஒரு கெரோசின் டப்பாவும் தேவைப்படுது. ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கே, ஃபயர் பண்ணுறதுக்கே. ஸோ எடுத்த ஒரு கெரோசினையும் நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அந்த ஒரு நெஸ்ட்டை மட்டும் நம்மளால் எரிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஏதோ சவுண்டு வருது. காய்ஸ், இங்கே இருக்கிறாங்க. காய்ஸ் இங்கே போலீஸ்கார் இருக்குது. போலீஸ்காருக்கு போனால் நம்மளால் வந்து புல்லட்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து போலீஸ்கார் ஓப்பன் பண்ணப்போ தான் நமக்கு வந்து புல்லட் கிடச்சிச்சு. ஓகே, இருக்குது. அவனுக்கு தெரியாமல் போகணும், இல்லைனா அவனை கொன்னுட்டு போகணும். வேறு வழியே இல்லை. ஓகே, அவன் பக்கத்தில் தான் இருக்கோம். வேறு யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு பின்னாடி போய் ஸ்டீல்த் அட்டாக் பண்ணிடலாம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. இவனும் காலி. இவனுக்கும் தெரியாமல் போகலாம். ஓகே, நம்ம இந்த பக்கம் தான் போகணும். மேப்பில் பாருங்கள், இந்த பக்கம் தான் போக சொல்லிகிட்டு இருக்குது. இந்த வீட்டோட ஜன்னல் வழியை எகிரி குச்சிடலாமா? ஓகே, இங்கே தான் இருக்குது. பேண்டேஜ் கிடச்சிருக்கு ப்ரோ. ஓகே, ஓகே காய்ஸ்,
இந்த இடத்துல பாருங்கள் பேஸ்பால் பேட் இருக்குது. ஓகே, இதை எடுத்துட்டா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கட்டையை பார்த்திங்கன்னா கீழே போட்டுடுறோம். ஏதாவது ஒன்று தான் வச்சுருக்க முடியும் போல். ஓகே இருக்கட்டும், இங்கே ஏதோ இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டெரிலைசர் கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும். ஓகேயா, அதனால் நம்ம வச்சுக்கலாம். எங்கே பாருங்கள், எங்கே பேண்டேஜ் இருக்குது. ஓகே, வெளியே எகிரி குதிக்கலாம். அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. நமக்கு இந்த பக்கம் தான் காமிக்குது. நம்ம அப்படியே இந்த பக்கமே மெதுவாக போயிடலாம். காய்ஸ், இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். இங்கே வேறு யாரும் இருக்கிறாங்களா? அங்கே தான் பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க போல் அந்த இடத்துல. இங்கே வேறு யார் இருக்காங்களா? இவன் மட்டும்தான் இருக்கான், அதனால் முடிச்சிடலாம். சூப்பர் காய்ஸ், நம்ம அப்படியே போகலாம். ஓகே, பூசர் தான் பேசுகிறான். ஓகே, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு போல். அங்கே பாருங்கள், இப்போ தான் அந்த மீட்ரு வந்து காமிக்குது. ஓகே, இதுக்குள்ளே தான் போகணும் போல். இங்கே வேறு ஏதாவது வழி இருக்கா? ஓகே, இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். அந்த இடத்துல வேலி இருக்குது. ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்கும் போல் இந்த காரில். என்ன இது? சப்ரஸர். சைலன்ஸ் யுவர் கன்ஸ் பை அட்டாக்கிங் எ சப்ரஸர். செலக்ட் எ கம்பேட்டபிள் கன் இன் த சர்வைவல் வீல் அண்ட் ப்ரெஸ் R1 டு அட்டாச். ஓகே காய்ஸ், நமக்கு அதாவது நம்ம வந்து சைடாம் சப்ரஸர் எடுத்துருக்குறோம். எந்த கன்னுக்கு செட் ஆகுதோ அதுக்கு செட் பண்ணிக்கலாம் போல். பிஸ்டலுக்கு செட் ஆகுது கீழே நமக்கு அதுதான். பிஸ்டல் இருக்குது ஒன்று. ஓகே, இந்த பிஸ்டலில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் போல் R1 அழுத்தி. ஓகே, இப்போ வந்து சப்ரஸர் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, கீழே பாருங்கள், ஹெல்த்துக்கு மேலே கன்னில் பாருங்கள் சப்ரஸ் அட்டாச் ஆன மாதிரி கிடையாது. கன்னில் எங்கள் சைடில். ஓகே, நம்ம ஹோல்ட் பண்ணும்போதும் பாருங்கள் கன்னில் இருக்குது. இப்போ சுட்டால் கேட்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா சுட்டு பார்க்கலாமா? நமக்கு கேட்குது, அவங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள் ஒரு கெரோசின் இருக்குது. அதனால் நம்ம மாலட்டோ பார்த்திங்கன்னா கெரோசின் இருக்குது, ஆனால் பியர் பாட்டில் வேணும். ஓகே, பியர் பாட்டில் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பெட்ரோல் கேன் இருக்குது, இது வச்சு என்ன பண்ண முடியும்? ஓகே, இங்கே ஒரு கெரோசின் இருக்குது. ரேகு, துணி இருக்குது. நமக்கு வந்து பியர் பாட்டில் வேணும். நம்மகிட்ட ரேகும் இருக்குது, கெரோசின் 2 இருக்குது, பாட்டில் தான் வேணும். ஓகே, இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். நமக்கு மேப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ப்ளூ கலர் ஒரு பில்டிங் தெரியுதுல, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஜோன் மாதிரி காட்டுது. அதுக்குள்ளே தான் நம்ம சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் அந்த 23 மீட்டர் கூட காமிக்குது பாருங்கள். இட்ஸ் ஓகே, இருக்கட்டும், நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம். காய்ஸ், இங்கே ஒருத்தர் இருக்கிறான், யாருன்னு தெரியல, சின்ன பையன். வேறு இருக்காங்களா? கொன்னுடலாம். அவ்வளோதான், முடிச்சிடலாம். சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த காரில் பாருங்கள் ஏதோ இருக்குது போல், ஆப்ஷன் காட்டுது. நாம் இப்போ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா, நம்ம பைக்கோட அதாவது பைக் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதாவது லியான் வந்து ஷூட் பண்ணால, அதனால் வந்து பைக் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில பார்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற கராஜ்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். எப்படி போகிறது? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதவு முன்னாடி ஏதோ பொட்டி வச்சு இது பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஆப்ஷன் பாருங்கள் மேலே தான் காமிக்குது. ஒரு மேலே போகணுமோ இல்லை வழியில் மூடி இருக்குது. மேலே 24 மீட்டருங்கிறது பாருங்கள் மேலே தான் காமிக்குது. அப்படின்னா மேலே இது ஏற முடியுமான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இதில் எது ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஏற மாட்டேங்கிறான். ஓகே, இது மேலே சூப்பர் காய்ஸ், இங்கே ஏறுறோம். ஓகே, அச்சோ, இதெல்லாம் இன்னும் வருதுங்க. ஐயோ, கடிச்சிருமோ? சூப்பர் காய்.
என்ன இப்படி அட்டாக் பண்ணுதுங்க? என்ன கைஸ் ஜம்பெல்லாம் பண்ணுதுங்க? ஜம்ப் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு சின்னதாக இருக்கிறதுனால அதுங்களுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது போல். பெருசாக இருக்கிற சாம்பி எப்படி அட்டாக் பண்ணணும்னு வேறு தெரியல. ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இதுக்குள்ளே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். குதித்து பார்த்துருவோம். உள்ளே இருக்குதுங்களா? ஐயோ, எங்கே ஒருத்த வராங்க. அவ்வளோதான். வேறு யாரும் இருக்காங்களா? வேறு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒரு பியர் பாட்டில் இருக்குது. ஓகே, பியர் பாட்டில் எடுத்த சேனல் நம்ம பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3க்கு 2, அதாவது ஒரு டைமில் வந்து நம்மளால் வந்து 3 மால்ட்டோ வந்து கிராஃப்ட் பண்ணி வச்சுக்க முடியும் போல். ஸோ 3க்கு நம்ம 2 வச்சுருக்கிறோம். இன்னும் 1 வேணும். அதுக்கு வந்து இன்னொரு பியர் பாட்டில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது பியர் பாட்டில் வச்சுருந்தா, அதாவது நம்ம மாலட்டோ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளால் வந்து நெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த டைமில் நம்மளால் வந்து பியர் பாட்டில் இல்லைன்னா சம்பவம் ஆயிரும்ல கிட்ட போயிட்டு. ஸோ அதனால் இப்போயே பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வர வழியிலே பார்த்தோம்ல நெஸ்ட் இருக்கிறத. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சர்வைவல் விசால் ஆன் பண்ணால் நிறையா காட்டுது. அங்கங்கே எது இருக்கிற மாதிரி. ஓகே, இங்கே ஒரு கெரோசின் இருக்கு, எடுத்துக்கலாம். யூஸ் ஆகும். இந்த இடத்துல ஏதோ காமிக்குது. இங்கே ஒரு கெரோசின் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பேண்டேஜு. ஓகே, சூப்பர். ஹெல்த்து பார்த்திங்கன்னா பாதி தான் இருக்கிறனால அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெல்த் போட்டாச்சு. ஓகே, நம்ம அடிக்கடி சர்வைவல் விஷன் வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல். ஏன்னா அது சர்வைவல் விஷன் ஆன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. இல்லைன்னா கிட்ட போனால் மட்டும்தான் தெரியும் போல். ஓகே, புல்லட் இருக்குது உள்ளே, ஆனால் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்க முடியாது போல். ஷார்ட் கன்னில் 15 இருக்குது, பிஸ்டலில் 20க்கு 20 இருக்குது போல், 14 இருக்குது இப்போ. ஓகே காய்ஸ் பாருங்கள், அதாவது கன்னை வந்து ரீலோட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது போல். அதனால் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியுது. ஓகே, அப்போ இனிமேல் மேக்ஸ் காமிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னை ரீலோட் பண்ணிடணும். யாராவது இருக்காங்களா? இங்கே இருக்குது ஸ்டெரிலைசர். ஓகே, இங்கே தான் இருக்குது ரேகு. இங்கே இன்னும் நிறைய காட்டுது. ஓகே, இங்கே எதோ காட்டுது பாருங்கள் பைக்கில். ஃபைண்ட் த ஃபியூயல் பம்ப்பு. ஓகே காய்ஸ், நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துட்டோம். ஃபியூயல் பம்ப், அதாவது பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருந்துச்சுல வண்டியிலேருந்து. ஓகே, பூசர் கத்துறான் ரிப்பர்ஸ்னு. ஓகே, என்ன ஏதோ ஆயிடுச்சு போலையே, கத்துறானே. இங்கே எதோ இருக்குது. ஓகே, பூசர் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலையும் காணும், ஏதோ ஆயிடுச்சு போல். ஏதோ ரிப்பர்ஸ்ன்னு சொல்லி கத்துனான். ரிப்பர்ஸ்னால் அந்த கொலைக்காரனுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒரு பொண்ணை கூட போய் மீட் பண்ணும்போது அவள் கூட பார்த்திங்கன்னா எப்படி உனக்கு இந்த மாதிரி காயமாச்சுன்னு கேட்டப்போ அவள் கூட ரிப்பர்ஸ்ன்னு தான் சொன்னான். ரிப்பர்ஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து லியான் பேரை சொன்னான். ஸோ அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறவனுங்க தான் ரிப்பர்ஸா. ஓகே, இப்போ நம்ம எப்படி வெளியே போகிறது? உள்ளே வந்துட்டோம், உள்ளே குதிச்சு தான் வந்தோம். அச்சோ, எப்படி மேலே வெளியே போகிறது? ஓகே, இந்த பக்கமே போய் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பர் காய்ஸ். ஓகே, இந்த பக்கம் தான் நமக்கு வந்து இது காட்டுது. இந்த காரில் ஏதோ இருக்குது, எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தரோட சவுண்டு கேட்குது காய்ஸ். இங்கெல்லாம் மேக்ஸிமம் இருக்குது போல். பூசருக்கு எதோ ஆயிடுச்சு போல். வேறு ஆளுங்க சவுண்டு கேட்குது. இந்த பக்கம் தான் காமிக்குது, ஏதோ இருக்குது இங்கே. என்னது? பெரிய மெடிக்கெட்டு, பெருசாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். காய்ஸ், கட்சீன் வந்துடுச்சு. யார் இவனுங்க? மொட்டை பாஸ் வச்சு டார்ச்சர் பண்ணுறானுங்க. இவனுக்கு பாருங்க கஜினி மாதிரி இருக்கிறானுங்க. உடம்புலலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீரல் போட்டுட்ருக்கிறானுங்க. ஒரு மாதிரி சைக்கோவாக இருப்பானுங்களோ. 3 பேர் இருக்கானுங்க. இவனுங்களாம் ஒரு கேங்கு போல். அச்சோ, பூசரோட கையை பார்த்தீங்கன்னா எரிக்கிறானுங்க. கொடூரமாக இருக்குமே. போச்சு, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறானுங்க.
இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க போல். இவங்களுக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் போலையே. பூசரையும் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு ஆளுங்களாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கீரெல்லாம் போட்டு உடம்புல இப்படி தோலை எரிய வச்சா பயங்கரமாக எரியுமே. ஓகே ஓகே, கவராகி அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஷூட் பண்ணுறதுக்கு இப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. ஆல்ரெடி நம்ம ஷூட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். 3 பேரும் கொடூரமாக இருக்கிறானுங்க. ஓகே காய்ஸ், இங்கே தான் இருக்கிறானுங்க. சூப்பர் காய்ஸ். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறானு. அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சின்னு நினைக்கிறேன். 3 பேர் தானே, வேறு யாரும் இல்லை. எதுக்கும் செக் பண்ணிக்கலாம், சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே, கட் சீன் வந்துடுச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன், யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பூசரோட கையை ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க, வெந்து போயிடுச்சு போல். காய்ஸ் பின்னாடி பாருங்கள் எத்தனை பேர் வராங்க. ஓடே சாமி, அவ்வளோ ஜாம்பிஸா? பூசர் வேறு வண்டி ஓட்ட முடியாது போலையே, நாம தான் ஓட்டணும். அப்படின்னா பூசரால் கையவே ஃபீல் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அதுவும் வரானுங்க, சீக்கிரம் போயிடலாம், போங்கடா. நல்ல வேலை அவனே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டான், நம்மக்கிட்ட கொடுக்கல. எத்தனை பேர், எவ்வளோ கூட்டம். ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கூட்டத்தை காமிச்சு ஒரு மாதிரி பயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. இன்னும் அந்த மாதிரி கூட்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொடுத்தா அது எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. ஆக்சுவலி முன்னாடி நிறைய ஜாம்பிஸ் இருந்தாங்களே, ஸோ அவங்களாம் நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒளிஞ்சு போய் நம்ம வந்து கராஜை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஃபேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் எப்படியும் வரும்னு தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸ்டீல்த் மோட், அதுக்கு தான் நமக்கு அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த ஸ்டீல்த் மோடு. இதை வந்து யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாமல் போக முடியும் அப்படின்னு. ஸோ அவங்களே அதை தான் சொல்லிக்கிறாங்க, நம்ம வந்து ஒளிஞ்சு போயிட்டோம். ஓகே, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், பூசருக்கு அடிபட்டுருச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு வேறு தெரியல. 2 பேர் ஒன்றா இருந்தாங்க. பூசரால் ஒன்றுமே முடியல போல். ஓகே, டீகன் பார்த்தீங்கன்னா நான் போய் என்னோடய பைக்கை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் வந்து பூசர் வந்து ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா. ஏதோ நீரோ செக் பாயிண்டில் இருக்கும் போல். காய்ஸ், இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸில் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், இவன் பாருங்கள், என்னோடய ஷார்ட் கன்லாம் எடுத்துகிட்டு போவாதுன்னு சொல்லி கேட்குறான். சரி வச்சுக்கோ. ஆமாம், இவனுக்கும் கன்று வேணும்ல, ஏன்னா இவனும் இங்கே தனியாக இருப்பான். திடீர்னு எவனுக்கு இது சாம்பி கீது எதோ வந்துருச்சுன்னா போடுறதுக்கு இவனுக்கு பொருள் வேணும்ல, அதான் கேட்குறான் போல். சூப்பர் காய்ஸ், கட் சீன் முடிஞ்சிருச்சு. பூசரை போய் பார்க்கலாம், பூசர் என்ன பண்ணுறான்னு. பூசருக்கு தான் ஆப் அடிச்சிட்டாங்க, எல்லாம் நம்ம கூடையாவது வருவோம். பூசர் எல்லாமே இப்போ நம்ம சிங்கிளாக போகணுமா, 2 பேர் போனப்பே டர் ஆகிடுச்சு நிறைய இடத்துல. இப்போ வந்து சிங்கிளாக போக போகிறோம், இன்னும் டர் ஆக போகுது. ஓகே, இங்கே தான் இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணல, இதில் தான் புல்லட்ஸ் இருக்குன்னு வந்து பூசர் சொன்னால. இதுலேருந்தே புல்லட்ஸ் நமக்கு கிடைக்கிதுன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இதுக்குள்ளாரே வந்து இந்த இடத்துக்கு வந்து புல்லட்ஸ் எல்லாம் கூட வந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கன் லாக்கர்னு ஒன்று இருக்குது. ப்ரைமரி ஒன்றுமே இல்லை. சைட் ஆர்ம் பிஸ்டல் இருக்குது. ஸ்பெஷல் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், கிராஸ்போ எக்யூப். ஓகே, இது உள்ளே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் போல். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணி இதுக்கு வந்து நம்ம வந்து அம்பு வந்து சேகரிச்சிக்கலாம் போல், நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் போல். இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே,
ஓகே, இந்த வீட்டுக்குள்ளேருந்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது போல். எல்லாமே பாருங்கள் லாக்கில் இருக்குது, எல்லாமே லாக்கில் இருக்குது. மெடிக்கிட் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. மெடிக்கிட் மட்டும் ஓப்பன் ஆகுது. ஓகே, இங்கேருந்து நம்ம புல்லட் எடுத்தோம் கன்னெல்லாம் எடுத்தோம்னா பூசரியே போட்டு தள்ளிடுவோம்ல, அதனால் போல் ஷூட் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த இடத்துல வயலன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே நம்மளால் பார்த்திங்கன்னா கன் எதுவும் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம இப்போ எங்கே போகணுன்னு தெரியல, ஏதோ பேசிக்கிட்டாங்க, நானும் சரியாக கவனிக்கலை. ஏதோ நீரோ செக் பாயிண்ட்டுன்னு சொன்னான். இல்லை ஞாபகம் வந்துருச்சு. டீக்கன் வந்து போய் பைக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான். நம்ம அந்த கராஜ்லேருந்து ஃபியூல் பம்பை தான் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. ஆக்சுவலி பூசருக்கு கையில் அடிபட்டுருச்சு, அதனால் கொண்டு நம்ம இங்கே விட்டுருக்குறோம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக பூசரை கூட்டிகிட்டு பைக் எடுக்கவே போயிருப்போம். ஓகே புரிஞ்சிருச்சு. என்னது இது? பைக்குங்க, பைக்கை கண்டுபிடிக்கணும். ரிட்டன் டு யுவர் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதோ இருக்குது. என்னது இது? இங்கே தான் ஏதோ அம்புக்குறி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, தெரியல, பார்க்கலாம். இங்கே ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இதோ இங்கெல்லாம் காட்டுது. கெரோசின் இருக்குது. நம்மக்கிட்ட மாலட்டோ இருக்கா? ஓகே, இந்த இடத்துல நம்மளால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது போல். ஸோ பொருள் எதாவது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே போனோம்னா நம்மளால் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்குது, என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள், அங்கே நிறையா காட்டுது. ஓகே, இது ஒரு வேளை இது நாம் இருக்கிற ஒரு சேஃப் ஹவுஸுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா இங்கே செட்டில் ஆகிடலாம் போல். இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறோம் பூசர். நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா வேலி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தடுப்பு போட்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் இங்கே ஃபுல்லாக ஜாம்பீஸாக இருக்குல்ல. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம். இவங்க 2 பேருக்கு இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம பைக் இருந்தால் இங்கேயே நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் போல். ஓகே, அங்கே பாருங்கள் மீட்ரு காமிக்குது. 580 மீட்ரு கிட்டே இருக்குது. எப்படி வெளியே இங்கே ஏதோ ஓப்பன் ஆகும், ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே காசி, வெளியே வந்தாச்சு. இங்கே பைக் இருக்குது. இது பூசரோட பைக்கு. பட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது போல். மேலே பாருங்கள், அந்த யூஸ் பண்ண முடியாதுன்னு கோடு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்போ நடந்தால் போகணும் போல். கிராஃப்டிங் போல்ஸ், யூ கேன் கிரியேட் நியூ போல்ஸ் பை கிராஃப்டிங் தெம். ஓகே, அந்த செடி, இந்த போட்டோவில் ஒரு செடி காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த செடியில் இது பண்ணி நம்ம அம்பு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் இருக்குது பாருங்கள் இந்த செடி. ஓகே, இது பண்ணியாச்சு. இப்படி கிராஃப்ட் ஓகே. இன்னும் நமக்கு இது காமிக்கல, எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. ஓகே, கிராஃப்ட் பண்ண முடியுது. ஓகே காய்ஸ், ஸோ போகிற வழியில் இந்த செடியை எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா உடச்சி நம்ம அம்பு கிராஃப்ட் பண்ணிக்கலாம் போல். ஓகே, அந்த இடத்துல எவனோ இருக்கான். எவனோ இந்த இடத்துல போனாங்க காய்ஸ், அதை பற்றி தான் பேசிக்கிறாங்க. அவனை ஃபாலோ பண்ணி போகணும் போல். இந்த இடத்துல ஏதோ கார் இருக்குது, போய் பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப பழசாக போலீஸ் கார் அப்படின்னா புல்லட் இருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கனால எல்லாம் மேக்ஸில் இருக்குது. நம்ம தான் இன்னும் யாரையும் அட்டாக்கே பண்ணலையே. நமக்கு இங்கே தான் மீட்ரு காமிக்குது, போய் பார்ப்போம். அங்கே ஒரு கார் இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே மேக்ஸில் இருக்குது. சரி போவோம். ஐயோ, இங்கே பாருங்கள், ஆளுங்க இருக்காங்க, ஒளிஞ்சிக்கலாம். கிளியர் த மாராடர் கேம்ப். ஓகே, இவனுங்க யாருன்னு தெரியல. இங்கே கேம்ப் போட்டிருக்கிறானுங்க போல். 6க்கு 0 இருக்குது. கிளியர்னு சொல்கிறானுங்க, அப்படின்னா கொல்லணுமா இவனுங்களை? ஓகே, பைனாகுலர். ஓகே, பைனாகுலர் யூஸ் பண்ணி எனிமீஸை மார்க் பண்ணி. ஓகே, எனிமீஸ், இவங்களாம் எனிமீஸ் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணணும் போல். ஓகே, புரியுது. பைனாகுலர் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகே கைஸ், மார்க் பண்ண முடியுது. இப்போதைக்கு இங்கே 2 பேர் தான் தெரிகிறானுங்க. ஓகே, இப்போ நம்ம இவனுங்களை கொல்லணும். இந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
ஓகே, இவனுங்களை மார்க் பண்ணிட்டா பாருங்கள், மேப்லேயும் இவனுங்களை காட்டுது. இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். புல் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இருந்தால் ஒளிஞ்சிக்கணும். ஓகே, இந்த தான் செவுரு இருக்குது, இங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்கே ஒருத்தன் போகிறான், நம்ம மார்க் பண்ணவன் தான். இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. வேறு மொத்தம் 3 பேரை மார்க் பண்ணிக்கிறோம். மேலே ஹெட்லைன் வந்து 6 காமிச்சிச்சு, அப்படின்னா 6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கேர்ஃபுல்லாக இருப்போம். இதான் இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொருத்தனும் போட்டுடலாம். நம்மளோட கிராஸ் போ இருக்குல்ல, அதான் இருக்குது. கரெக்டாக நெத்திலே போடணும். அவ்வளோதான் காய்ஸ், ஒருத்தன் காலி. இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை போடணும். கொஞ்சம் கீழே போயிடலாம். கிராஸ் போ வந்து லாங்கிலேருந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தூரம் தான், அதுக்கு மேலே அப்படியே கீழே போயிடும்ல. கிட்டே இருந்து அடித்ததை ஸ்ட்ரெயிட்டாக போய் அடிக்கும். ஓகே, புல்லட்னா ரொம்ப தூரம் போவோம் ஸ்ட்ரெயிட்டாக. இது ரொம்ப தூரம் போகுமான்னு தெரில. எதுக்கும் நம்ம இதை வச்சு கிட்டேருந்தே அட்டாக் பண்ணலாம். ஓகே, வேறு எவனா இருக்கானா? இங்கே எதுவும் இருக்குது பாருங்கள், மெடிக்கிட் இருக்குது. காய்ஸ், இங்கே 2 பேர் இருக்கானுங்க. போச்சு காய்ஸ், எத்தனை நான் அவ்வளோதான் பார்த்துட்டா. அவ்வளோதான் காய்ஸ், என் கதையை முடிக்க போகிறாங்க. அவ்வளோதான் காய்ஸ், ஒருத்தன் காலி. 4 பேர் தான் காலி பண்ணியிருக்கிறோம். தெரிஞ்சிருச்சு, எனக்கு இங்கே ஏதோ காட்டுது. ஓகே, ஒவ்வொருத்தரையும் கொண்டுட்டு அவங்க கிட்டே இருக்கிற பொருள் எடுத்துக்கலாம் போல். ஓகே, நான் இங்கே ஒருத்தர் இருப்பான். ஓகே, மார்க் பண்ண ஒருத்தர் இருக்கான். இன்னும் ஒருத்தன் மார்க் இங்கே இருக்க. இங்கே தான் 2 பேருமே இருக்காங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். 6க்கு 6 பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ரிட்டன் டு யுவர் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 6 பேரை கொண்டோம்ல, 6 பேர் கிட்டேருந்தே நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட கிராஸ் போ வேறு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. 7 இருந்துச்சு, நான் வந்து பார்த்திங்கன்னா 1 வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஏதோ இருக்குது, புல்லட்ஸ். ஓகே, நம்ம இப்போ பைக்குக்கு தான் போகணும். மொத்தம் 6 பேரை காமிச்சாங்க, 6 பேரையும் காலி பண்ணிட்டோம். ஈவினிங் எதுக்கு இங்கே கேம்ப் போட்டிருக்கிறானுங்க தெரில. நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் விட்டால் நமக்கே வந்து ஆப்படிச்சிருவானுங்க போல். நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து எனிமீஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு போட்டுருணும். ஏன்னா இவங்க நம்மளை போட்டுருவாங்க. ஓகே, நாம் இப்போ வந்து பைக் இருக்கிற இடத்துக்கு போகணும். முந்நூறு மீட்ரு இருக்குது. அட கடவுளே காய்ஸ், இங்கே பாருங்கள், ஜாம்பிஸ் வேறு இருக்குது. நம்மக்கிட்ட வண்டி எதுவும் இல்லை, நடந்தால் போகணும். அவங்கள கிராஸ் பண்ணணும். ஸோ அதுதான் விஷயமே. இவங்க வேறு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் போகணும். அப்படின்னா நம்ம வந்து ஒன்று அவங்கள அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒளிஞ்சு தான் போகணும். இப்போதைக்கு நம்ம ஒளிஞ்சே போவோம், கொஞ்சம் கற்றுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்குவோம். இன்னும் பொருள்லாம் வரட்டும். இல்லாடி இங்கே வேறு இருக்கிறானுங்க. ஓகே, இந்த இடத்துல புல் இருக்குது, நம்ம அப்படியே சைலண்ட்டாக போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல மெதுவாக போகணும். இங்கே வேறு இருக்கிறானுங்களே, அவசரப்பட்டு ரொம்ப கிட்ட வந்துட்டோமோ. இப்போ இங்கேருந்து தூரமாக போகணும். ஓகே, போகலாம். நம்ம அவனுக்கு க்ளோஸாக நடந்தால் தான் நம்மளோட சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரமாக நடந்து போனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
இன்னும் 200 மீட்டர் இருக்குது. ஓகே கேஸ், சரி இருக்கட்டும். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு எதோ முடிச்சிக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே இதுக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்துட்டீங்கன்னா. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.